அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம சைக்ளோனிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சைக்ளோனிக் ஆக்டிவிட்டி சூறாவளி செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த சூறாவளி காற்று எப்படி உருவாகுது? ஒரு இடத்துல வந்து லோ ப்ரெஷராக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல ஹை ப்ரெஷராக இருக்குது. இந்த ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய காற்றானது லோ ப்ரெஷர் நோக்கி வரும்பொழுது அந்த இடத்துல சூறாவளி காற்றானது உருவாகுது. இந்த லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி அந்த ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய காற்று வருது இல்லையா, இந்த லொக்கேஷனை பொறுத்து இந்த சூறாவளிகள் வந்து உருவாகுதுங்க. அது இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இதை பொறுத்து சூறாவளிகள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த சூறாவளிகள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அது உருவாகக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து பேர் வந்து மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆசியா கண்டத்தில் உருவாகுனா அதுக்கு ஒரு பேர், அமெரிக்க கண்டத்தில் உருவாகுனா அதுக்கு ஒரு பேர், ஐரோப்பிய கண்டத்தில் உருவாகுனா அங்கே ஒரு பேர், இப்படி வெவ்வேறு இடங்களில் இந்த சூறாவளிக்கு வெவ்வேறு பெயர்கள் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கேரக்டரிஸ்டாகவே மாறுபடும். ஒவ்வொரு சூறாவளிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூறாவளிகளை வந்து மொத்தம் வந்து 4 வகையாக சொல்கிறாங்க. அது தோன்றக்கூடிய இடங்களை பேஸ் பண்ணி மொத்தம் 4 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன? டைஃபூன்ஸ். 2 ஹரிக்கேன்ஸ். 3வது டோர்னடோ. 4வது சைக்ளோன்ஸ். நீங்கள் அதிகமாக வந்து வேற்றுமொழி படங்களை பார்க்குறீங்க. ஒரு கொரியன் படம் பார்க்குறீங்க, ஒரு சைனீஸ் படம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஆங்கில படம் பார்க்குறீங்க. இந்த மாதிரியான படங்களை பார்க்கும்போது கீழே அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூறாவளி வருதுன்னா அவங்க நேட்டிவிட்டியில் அது என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கொரியன் படமோ இல்லை ஒரு சைனீஸ் படமோ பார்க்கும்போது அவங்க டைஃபூன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதே வந்து இந்த சவுத் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஹரிக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளில் இந்த சூறாவளிக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல நாம் டைஃபூன்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. டைஃபூன்ஸ்னால் என்ன அப்படின்னா அதுவும் சூறாவளி தான். ஸோ இது எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இதுதான் வந்து உலகம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். இது 0 டிகிரி, இது வந்து 23 டிகிரி, 66 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிகிரியாக வகைப்படுத்திருப்போம். ஸோ இந்த டைஃபூன்ஸ் வந்து எங்கே உருவாகும் அப்படின்னா, இங்கே 0லேருந்து இங்கே 6 டிகிரி வருமா, மேலே ஒரு 6 டிகிரி வருமா, இந்த ரீஜனில் தான் இந்த ஹரிக்கேன்ஸ்லாம் இந்த டைஃபூன்ஸ்லாம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் உருவாகாது. இந்த இடைப்பட்ட இந்த ரீஜனில் தான் இந்த டைஃபூன்ஸ்லாம் உருவாகும்னு சொல்கிறாங்க. அதில் தான் வந்து 6 டிகிரிலேருந்து 20 டிகிரி, இது நார்த் அண்டு சவுத்து, மேலேயும் கீழும் ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த ரீஜனில் தான் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் ஜூலை அண்டு அக்டோபர் இந்த மாதத்தில் தான் வந்து இந்த டைஃபூன்ஸ்லாம் உருவாகும். சரி, எங்கே உருவாகும் அப்படின்னா சைனாசியில் தான் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு மேப் பார்த்துங்க. சைனாசி வந்து இங்கே எங்கே இருக்கும்? இதுதான் வந்து சைனா அப்படின்னா இந்த சைனாசி. சரிங்களா? இந்த இடத்துல தான் இந்த டைஃபூன்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைஃபூன்ஸ் எங்கே உருவாகும்? சைனாசியில் வந்து உருவாகும். ஸோ 6 டிகிரி 20 டிகிரி நார்த் டு சவுத் இந்த ரீஜனில் தான் வந்து இது உருவாகும். அதுவும் மெயினாக ஜூலை அண்டு அக்டோபரில் தான் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. இந்த சூறாவளி எப்படி இருக்கும்? நம்ம பார்த்துருப்போம், படங்கள்லேயே பார்த்துருப்போம். இப்படி தான் இருக்கும். இதான சூறாவளி. நம்ம டாப் வியூ பார்க்குறோம். நம்ம வந்து நீங்கள் நியூஸில் பார்க்கும்போது சூறாவளி இப்படி தான் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வங்கக்கடலில் வந்து இந்த மாதிரி புயல் உருவாகி இருக்குது, இந்த மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி புயல் உருவாகிக்குன்னா இந்த மாதிரி தானே காட்டுவாங்க. ஒரு சுழல் காற்று, சூறாவளினா என்ன? சுழல் காற்று. இந்த லோ ப்ரெஷரை நோக்கி ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய காற்றானது வரும்பொழுது என்ன ஆகுனா அப்படியே சுற்றுது இல்லையா, டக்கு நேராக வந்து நிற்காது இல்லையா, அப்படி நேராக வந்து சுற்றுது. இப்போது நம்ம ரன்னிங் ரேஸு போகிறோம், நேராக போய் நம்மளால் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் தூரம் ஓடி தான் வந்து நிற்போம். இதே வந்து டக்குன்னு நிற்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஓடி வந்து ஒரு மாதிரி அந்த டர்னிங் இப்படி நிற்கும்பொழுது அதை வந்து லைட்டாக அதில் அந்த ஸ்லோ வந்து நம்மளுக்கு கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. படங்களோட பார்த்துட்டு காரு வந்து நேராக கூட நிற்க முடியாது, ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தான் வந்து நேராக வந்து இப்படி சைடு வாங்கி நிற்கும்பொழுது என்ன ஆகும்? அந்த கார் வந்து ஸ்டடியாக நிற்கும். நிறைய இந்த ரேசிங் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி காற்றானது வேகமாக வரும்போது அப்படி சுழல ஆரம்பிக்குது, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக. அப்படி சூழல ஆரம்பிக்கும் போது தான் இந்த சூறாவளி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டயாமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது ஒரு வட்டமாக இருக்குதா? இதோட டயாமீட்டர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 50லேருந்து 200 மைல் தூரத்துக்கு வந்து இது வந்து இதோட டயாமீட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த டயாமீட்டர் எந்த அளவுக்கு இருக்குமா, இது மாதிரி சூறாவளி சுற்றி தானே வருது, சர்க்கிள் மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது 50ஆகவும் இருக்கும், 50 மைலாகவும் இருக்கும், இல்லைனா வந்து 200 மைலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப வயலண்ட்டான விண்டாக இருக்குங்க. காற்று வந்து தென்றல் காற்றாக இல்லாமல் வயலண்ட்டாக இருக்கும். ரொம்ப நம்மளால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது, அந்த இடத்துல நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். ஓவர் 100 மைல்ஸ் per hour இருக்குங்க. 100 மைல்ஸ் per hour ஸ்பீடில் அந்த காற்றானது வீசும். அப்போ அதெல்லாம் நம்மளால் எதுக்கு நிற்க முடியுமா? ஸோ அந்தளவுக்கு வயலண்ட்டான விண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இடிமின்னலோட வந்து மழைப்பொழிவும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1922 ஸ்வாட்டோ கோஸ்ட்
இது வந்து ஷாண்டோ கோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஷாண்டோ கோஸ்ட்னு சொல்லுவாங்க. புத்தகத்தில் ஸ்வாட்டோன்னு இருக்குது, ஆனால் வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது மேப்பில் தேடும்போது ஷாண்டோ அப்படின்னு இருந்தது. இந்த ஷாண்டோ கோஸ்ட் அப்படிங்கிறது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது இந்த இடத்துல இந்த கடற்கரை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியா ஷார்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இந்த டைஃபூன்ஸ் வந்தது. எப்போ 1922 ஒரு டைஃபூன்ஸ் வந்தது. ஸோ அதில் 50,000 பீப்புள் வந்து முழி இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த அளவுக்கு ரொம்ப வயலண்ட்டானது அப்படின்னு நமக்கு பார்க்குறோம். அடுத்தா வந்து ஹரிகேன்ஸ்னாலும் சூறாவளி தான் அர்த்தம். இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் இண்டியன் ஐலாண்ட்ஸ் இருக்குமாங்க. வெஸ்ட் இண்டியன் ஐலாண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கு? இந்த இடத்துல இருக்குங்க. சவுத் அமெரிக்காவில் இந்த இடத்துல தான் வந்து வெஸ்ட் இண்டியன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் தான் வந்து இந்த ஹரிகேன்ஸ்லாம் வந்து உருவாகுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே உருவாகுது, அப்படியே விட்டு அங்கே உருவாகுது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஹரிகேன்னு சொல்கிறோம், இந்த இடத்துல டைஃபூன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு மொழி பேசுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு மொழி பேசுவாங்க. ஸோ இடமே மாறுது பாருங்கள். இது ஒரு இடத்துல இருக்குது, இது ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த புயலானது சூறாவளியானது வெவ்வேறு தன்மையை கூட தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நமக்கு வெவ்வேறு பேர் கொண்டு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அடுத்ததாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஐலாண்ட்ஸ் உருவாகுது இல்லையா? கரிபியன் கடலும் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இதுதான் வந்து கரிபியன் கடலாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ரொம்ப காமாக இருக்கும், ரெயின்லெஸ் சென்டராக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. மேலே இருக்கிறது மாதிரி ரொம்ப வயலண்ட்டாலாம் இருக்காது, ரொம்ப காமாக இருக்கும். இந்த சென்டரில் மழை இல்லாமல் இருக்கும், சுற்றி மட்டும் மழையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஹரிகேன்ஸ் உருவாகுது அப்படின்னா இங்கெல்லாம் மழையாக இருக்கும், இந்த ரீஜன்லாம் ரொம்ப மழையாக இருக்கும். ஆனால் சென்டரில் மட்டும் மழையே இருக்காது. அது இதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இதுலேருந்து வேறுபடுது இல்லையா? இதுக்கு தனியாக ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதான் அது வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இதோடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பியூஃபோர்ட் ஸ்கேலில் 12 இருக்குங்க. பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்பேன். இந்த காட்டுடைய அந்த வேகத்தை அளவிடுறதுக்காக பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கப்பலில் போகிறவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் பியூஃபோர்ட் ஸ்கேல் வந்து 12 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வயலண்ட்டான விண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹரிகேன்ஸில் டென்ஸ் டார்க் கிளவுட்ஸ் உருவாகுங்க. ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடிய, ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய டார்க்கான கிளவுட்ஸ் உருவாகுமா. அதே போல் ஸ்டாமி வெதராக இருக்குமாங்க. ஸ்டாமின்னா என்ன? பயங்கரமான மழையோடக்கூடிய ஒரு வெதராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு செவரல் ஹவர்ஸ், பல மணி நேரத்துக்கு வந்து இது நீடிக்கும், வந்து உடனே போகாது, ரொம்ப நேரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1780 பார்படோஸ், வெஸ்ட் இண்டீஸ் இருக்கக்கூடிய பார்படோஸ் அப்படிங்கிற ஒரு தீவுங்க. இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா எங்கள் பக்கத்தில் பார்படோஸ் அப்படிங்கிற ஒரு தீவு தனியாக கடலில் இருக்கும். இந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடுதுங்க, அழிஞ்சு போகுது. இதில் வந்து 6000 இன்ஹெபிட்டன்ஸ்னால் அதில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள், வாழக்கூடியவங்க. இன்ஹெபிட்டன்ஸ்னால் என்ன? அங்கே வசிக்கக்கூடியவங்க ஒரு 6000 பேர் அந்த தீவில் இருக்கக்கூடியவங்க இறந்து போனாங்க. எதனால்? இந்த ஹரிகேன்னால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்களுடைய உயிருக்கு ரொம்ப ஆபத்தான இருக்கக்கூடிய இந்த சைக்ளோன்ஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா இது மூலமாக இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி ஒன்று வருது, இதுலேருந்து மக்களை நாம் எப்படி பாதுகாக்கலாம், இந்த செட் ஆஃப் சைக்ளோன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் உருவாகும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை இந்த மாதிரிலாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஏதோ கடமைக்கு ஏதோ ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு படிக்காமல் இதெல்லாம் வந்து மக்களுடைய உயிரோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சூறாவளி வரும். இப்போ பாருங்கள், ஜூலைலேருந்து அக்டோபரில் வருது அப்படின்னா இதே நீங்கள் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு ஃபாரின் செக்ரட்டரியாக நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னா ஜூலை டு அக்டோபரில் இந்த மாதிரி டைஃபூன்ஸ் அங்கே வரும், சைனா சீல வரும், சைனாக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கோ, இல்லை வந்து சைனாவில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்கோ ஏதோ ஒரு திங்கிங் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே ஒரு நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் ஷைன் ஆக முடியும். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிங்க. ஏதோ ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கடந்து போகாமல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஸோ இது நாம ஹரிகேன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக டோர்னடோவும் அதே தான், சூறாவளியே தான். ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏர் ஸ்பைரல் மாதிரி இருக்கும், ஹேர் வந்து ஸ்பைரல் மாதிரி சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரமண்டஸ் ஸ்பீடாக இருக்கும். 500 mph ஸ்பீடில் வந்து இது சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் ஆனது பயங்கரமாக சுற்றுங்க. படங்கள்லாம் பார்த்துருப்போம், நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சூறாவளி இந்த டோர்னடோ உருவாவது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுமா. எந்த அளவுக்குன்னா 500 mph ஸ்பீடில் வந்து சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் 100 mph ஸ்பீடு தான் வந்து இது சுற்றும். ஆனால் இங்கே பாருங்கள், டோர்னடோ அப்படிங்கிறது இது ரொம்ப பெருசு. இது டயாமீட்டராக பாருங்கள் 200 மைல் தூரத்துக்கு இருக்குது. ஆனால் இது ரொம்ப சின்னதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலுமே இது ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். இதோட ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து
500 மைல்ஸ் பெர் ஹவராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டார்க் ஃபனல் கிளவுடாக இருக்குங்க. ஒரு டார்க்கான ஃபனல் மாதிரி நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றும் பொழுது ஒரு ஃபனல் மாதிரி ஒன்று வச்சு ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அந்த ஃபனல் மாதிரி இருக்கும், ஃபனல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 250 அடியிலிருந்து 1440 அடி வரைக்கும் இதோட டயாமீட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இது எங்கே உருவாகும்னா ஸ்ப்ரிங் டைமில் தான் உருவாகும். ஸ்ப்ரிங் சீசனில் தான் வந்து இது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லா நாடுகளையும் உருவாகாது. எல்லா நாடுகள்லையும் இது உருவாகுது ஸ்ப்ரிங் டைமில் தான். மோஸ்ட்லி இன் ஸ்ப்ரிங்ஸ், நாட் மெனி கண்ட்ரிஸ், எல்லா நாடுகளையும் உருவாகுது. எங்கே அதிகமாக உருவாகும்னா யூஎஸ்ஏல தான் வந்து உருவாகும். யூஎஸ்ஏ இந்த ஏரியாவில் தான் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ மிசிசிப்பி அப்படிங்கிறது இங்கே இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல தான் வந்து இந்த டோர்னடோஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம ஹாலிவுட் படங்களை நிறைய பார்த்துருப்போம். நான்லாம் யோசிச்சிருக்கேன், என்னடா இந்த மாதிரி சூறாவளி, இந்த மாதிரி இந்த டோர்னடோலாம் வந்து நம்ம ஏரியாவில் வரமாட்டேன், வந்தால் நேரில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது எல்லா நாடுகளையும் வந்து உருவாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா சைக்ளோன்ஸ்னா சூறாவளி அப்படின்னு சொல்லலாம், புயல் அப்படின்னு சொல்லலாம், வெவ்வேறு பெயர்களை வந்து நம்ம அழைக்கலாம். இதை வந்து டிப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைக்ளோன்ஸை டிப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெம்பரேட் லேட்டிடியூட்ல வந்து நடக்குமாங்க. டெம்பரேட் லேட்டிடியூட்னா மித வெப்பமண்டல பகுதினா என்னன்றத நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிளாஸையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது வந்து வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்கும், அந்த டிராபிக்கல் லேண்ட்லேருந்து டெம்பரேட் ரீஜியன் போகும் இல்லையா, இந்த கேன்சர் ஆகட்டும், கேப்ரிகான் ஆகட்டும், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து மித வெப்பமண்டல பகுதிகள், டெம்பரேட் ரீஜன் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இதெல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அளவு எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும், இதனுடைய டயாமீட்டர் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு வந்து பிரபலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 150 மைலிருந்து 2000 மைல் தூரத்துக்கு இதனுடைய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ப்ராடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவைட் ஸ்டேஷனரி. இந்த சைக்ளோன்ஸ் உருவாச்சு அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னா ஒரு நாளில் பல 100 மைல் வந்து டிராவல் பண்ணுமாங்க. ஒன்று அங்கேயே இருக்கும், ஒரு இடத்துல இந்த சைக்ளோன் உருவாகுது அப்படின்னா அங்கேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா பல 100 மைல் வந்து இது டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் உருவாகும். இந்தியாவில் இந்த ஏரியாவில் தான் உருவாகும். இந்த வங்கக்கடல் இருக்குது இல்லையா, இந்த அரபிக்கடல், வங்கக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த ஏரியாக்களை நாம் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா இந்த சைக்ளோன் தான். வங்கக்கடல் வந்து புயல் உருவாகி இருக்குது, அரபிக்கடலில் புயல் உருவாகிது, இந்திய பெருங்கடல் புயல் உருவாகிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஏரியாக்கானது. இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்கானது. ஸோ இதில் வந்து 2 விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விதமாக இருக்கும். இதில் வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்ளோன்ஸில் விண்டு வந்து இன்வேர்டாக சுற்றுங்க. இன்வேர்ட்னா என்ன, உள்பக்கமாக சுற்றுமா. இதுதான் இந்த சைக்ளோன் அப்படின்னா காற்றானது உள்ள நோக்கி வரும். உள்பக்கமாக வரும். காற்றானது உள்பக்கமாக வரும். ஏன்னா சென்டரில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து இந்த காற்றானது உள்ளே வரும். இது வந்து சைக்ளோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த காற்றானது இப்படி சுற்றி வருது இல்லையா, இந்த காற்றானது இது லோ ப்ரெஷர் இருக்குன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து வருது இல்லையா, இது இப்படி வருது. இப்போ வந்து இந்த காற்றானது இப்படி வருதுன்னா கிளாக் வைஸாக வருமா. கிளாக் வைஸ்னா எப்படி, இப்படி வருது இல்லையா, இந்த மாதிரியான கிளாக் வைஸாக வருமா, இப்படி வருமா, காற்றெல்லாம் வந்து இப்படி வருமா. இது எங்கே வரும் அப்படின்னா நார்த் ஹெமிஸ்பியர்னா எங்கே, மேலே இந்த மேலே வரும்போது என்ன ஆகுனா இப்படி வரும், கிளாக் வைஸாக வரும். அதே சவுத்தில் வரும்போது இப்படி வருமா. இந்த காற்று வந்து உள்ளே வர்றது அப்படிங்கிறது நார்த்தில் வரும்போது கிளாக் வைஸாகவும், சவுத்தில் வரும்போது ஆன்டி கிளாக் வைஸாகவும் வரும்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆன்டி சைக்ளோன் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. சைக்ளோன் ஒன்று இருக்குது, அதே போல் ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு இருக்குது. ஆன்டி சைக்ளோன் என்ன, இதோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி மழையோடு இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும், புயல் உருவாகுது இல்லையா, ஆனால் இது வந்து ஆன்டி சைக்ளோன் சொல்லுவாங்க. இது வந்து ரிவர்ஸாக இருக்குமா. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சென்டரில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஹை ப்ரெஷர் இருக்கும், சென்டரில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஆனால் ஆன்டி சைக்ளோனில் சென்ட்ரலில் ஹை ப்ரெஷர் இருக்கும், சுற்றி வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த காற்றானது வெளிப்புறம் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ரிவர்ஸாக இருக்கும். இந்த காற்றானது இன்வர்டாக சுற்றுது இல்லையா, அதை வந்து அவுட்வேர்டாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நாளாகவும் இருக்கும், 4-5 நாளாகவும் இருக்கும், வாரமாக இருக்கும், மாதமாக கூட இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெதராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சைக்ளோன் உருவாகும் போது எப்படி வந்து ரொம்ப மழையாக இருக்கும், இந்த வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா. ஆனால் இந்த ஆன்டி சைக்ளோன் வந்துச்சு அப்படின்னா ப்ளசண்ட்டாக இருக்குமாங்க, சூப்பர் வெதரில் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு ஆன்டி சைக்ளோன் வந்து இங்கே இடத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சைக்ளோனிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இது. ஸோ இது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.